ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தேனி மாவட்டம் போடிமெட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பங்களாவுக்குள்ள இறந்து போன ஒரு பெண்ணோட துஷ்ட ஆன்மா அதே பங்களாவுக்குள்ள ஒரு தம்பதிகள் முதல் இரவுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா என்ன மாதிரியான பயங்கர தொல்லைகள் கொடுத்திருக்கு, மேலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடாம அவங்களுக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2010ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பங்களாவுக்குள்ள தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை தேனியை சேர்ந்த லதான்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது லதாவோட தங்கை ரேவதி தான். இந்த லதாவோட அப்பாவுக்கு மொத்தம் 3 பெண் பிள்ளைகள். அந்த குடும்பத்துல லதா தான் மூத்த பெண்ணா இருந்திருக்காங்க. இவங்களோட அடுத்த தங்கையோட பெயர் ராணி. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் ஆயிருந்துச்சு. 2 பேருக்குமே குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அவங்களோட கடைசி தங்கை ரேவதிக்கு அப்போ திருமணம் ஆகாம இருந்துச்சு. அவங்க காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லதாவோட அப்பா டாக்குமெண்ட் ரைட்டர், அதாவது தேனியில பத்திர எழுத்தாளரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுல அவருக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிருக்கு. அதனால அவரோட 2 மகள்களையும் நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. 3வது தங்கை ரேவதி காலேஜ் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா தங்கைகளை பத்தி சொல்லணும்னா இவங்க 3 பேரும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருப்பாங்களாம். அவங்கள பாக்குறதுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குமா. இவங்க 3 பேரும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அப்படி ரோட்ல இவங்க 3 பேரும் சேர்ந்து நடந்து போனாங்கன்னா யார் மூத்தவங்க யார் இளையவங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்களாம். அந்த சூழ்நிலையில தான் போடி நாயக்கனூர்ல இருந்து ஒரு வசதியான சம்பந்தம் ரேவதிய பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப், அதாவது இபி டிபார்ட்மெண்ட்ல ஹையர் போஸ்டிங்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படி அவங்க பொண்ணு கேட்டு வந்த சமயத்துல ரேவதி காலேஜை கம்ப்ளீட் பண்ணாம இருந்தாங்க. இருந்தாலும் இந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தமா இருக்கு, இதை மிஸ் பண்ண கூடாதுன்னு லதாவோட அப்பா முடிவு பண்ணாரு. அப்போ ரேவதியோட அப்பா என்ன முடிவு பண்றாருன்னா, இதை விட்டாச்சுன்னா இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்காது, ரேவதிய அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. கல்யாணத்துக்கு பிறகு கூட ரேவதி அவளோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிக்கட்டும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படி மாப்பிள்ளை வீட்டார்களும் ரேவதியை வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ரேவதிய ரொம்பவே பிடிச்சு போயிருது. கல்யாணத்துக்கெல்லாம் நாள் குறிச்சு பரிசமும் போட்டுடுறாங்க. அப்படி மாப்பிள்ளை வீட்டார்கள் பரிசம் போட்டுட்டு போன அதே சூழ்நிலையில மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு போடிமெட்டு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு நல்ல எஸ்டேட் ஒன்று விலைக்கு வந்திருக்கு. இவங்க ஆல்ரெடி புரோக்கர்கள் கிட்ட நல்ல எஸ்டேட் ஒன்று வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு பல வருஷமா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வசதியோட எந்த ஒரு எஸ்டேட்டும் அமையாம இருந்திருக்கு. ரேவதிய பொண்ணு பார்த்துட்டு போனதும் அந்த எஸ்டேட் அமைஞ்சது அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. அந்த எஸ்டேட்டை பத்தி சொல்லணும்னா 100 ஏக்கர் பரப்பளவுல ரொம்பவே பெரிய எஸ்டேட்டா இருந்திருக்கு. சுத்திலும் காம்பவுண்ட் செவரு எழுப்பி எந்த ஒரு காட்டு மிருகமும் உள்ள நுழையாத அளவுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு. மரம் செடி கொடிகள் நிறைய இருந்திருக்கு. நீர்ப்பாசனத்துக்கு ஒரு பெரிய கிணறும் இருந்திருக்கு.
அந்த எஸ்டேட்டுக்கு நடுவுல மிக பெரிய சைஸ்ல ஒரு பங்களா ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பங்களா கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பங்களா மாதிரி இருந்திருக்கு. அந்த பங்களாவுக்குள்ள இருந்த பொருட்கள், ஃபேனு, லைட்டு இதெல்லாம் பழமையான பொருட்களா இருந்திருக்கு. அந்த பங்களாவோட இன்டீரியரே பழமையை நினைவுபடுத்துற மாதிரி இருந்திருக்கு. ஹால்ல இருந்து மேல் ஃப்ளோருக்கு போனோம்னா மரத்தால் ஆன படிக்கட்டுகள் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த எஸ்டேட் மாப்பிள்ளை வீட்டாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. விலையும் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லடா சங்கரு, உனக்கு பார்த்திருக்கிற பொண்ணு ரொம்பவே ராசியான பொண்ணு. இவ்வளவு நாளா எஸ்டேட் சொல்லி வச்சு தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையல. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தோம், உடனே நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல எஸ்டேட்டா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அந்த எஸ்டேட்டை போய் பார்த்துட்டு வந்த அடுத்த வாரத்திலே அந்த எஸ்டேட்டை பத்திரம் முடிச்சிடுறாங்க. அந்த மாசத்துல தான் ரேவதிக்கும் சங்கருக்கும் திருமணம் வெகு விமர்சையா நடந்திருக்கு. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்று சாயங்காலம் சங்கரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்மளோட புது எஸ்டேட்ல தான் உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ சங்கர் ரேவதி கிட்ட அவங்க எஸ்டேட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை நாங்க பொண்ணு பார்த்த அன்னைக்கு தான் அந்த எஸ்டேட்டையே வாங்கினோம். அந்த எஸ்டேட் அவ்வளோ அழகா இருக்கும். கிளைமேட்டு, லொகேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். நீ பார்த்தேனா உனக்கு அந்த எஸ்டேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அன்று சாயங்காலம் சங்கரோட ஜீப்ல ரேவதியும் சங்கரும் அந்த எஸ்டேட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி லதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அக்கா எனக்கு அங்க தனியா போக பயமா இருக்குக்கா, நீயும் ராணி அக்காவும் கூட வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லதாவும் ராணியும் அவங்க கணவரை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா எங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு, நீங்க போய் உங்க தங்கச்சியோட மெதுவா இருந்து தங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைகள் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அன்று சாயங்காலம் சங்கர் அவரோட ஜீப்ல ரேவதியோட அக்காவோட குழந்தைகளோட சேர்ந்து போடிமெட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. இவங்க ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதும் கிளைமேட் வேற லெவல்ல இருந்திருக்கு. மழை வேற லேசா சாரல் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சாயங்கால நேரத்து மழை இவங்களுக்கு மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. சரியா 1 மணி நேரத்துல இவங்க எஸ்டேட்டை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்ச அக்கா தங்கை 3 பேரும் அந்த பங்களாவை விசித்திரமா பார்த்திருக்காங்க. அந்த பங்களாவோட அழகுல மயங்கி போய் இருந்திருக்காங்க. அந்த பங்களாக்குள்ள பழங்காலத்துல உபயோகப்படுத்தின ஆட்டாங்கல்லு, அம்மிக்கல்லு, ஃபேனு, லைட்டு, ஏன் வயரிங் கூட இன்னும் மாத்தாம அப்படியே இருந்திருக்கு. அந்த பொருட்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின பொருட்கள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் அந்த ஹால்ல இருந்து மேல் ஃப்ளோருக்கு மரப்படிகள்ல ஏறி மாடிக்கு போயிருக்காங்க. அந்த மாடியில பல அறைகள் இருந்திருக்கு. அதுல ஒரு அறையில மிக பெரிய தேக்கு கட்டில் போடப்பட்டிருந்துச்சு. அந்த அறையில தான் சங்கருக்கும் ரேவதிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு ராணியும் லதாவும் அந்த அறையில முதலிரவுக்கு உண்டான டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பிறகு கீழே வந்தவங்க கிச்சன்ல பாலெல்லாம் காய்ச்சிக்கிட்டு அந்த பாலை ரேவதி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ லதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலை எடுத்துக்கிட்டு நீ மாடிக்கு போ, உன்னோட கணவர் காத்துக்கிட்டு இருக்காரு, நானும் அக்காவும் கீழே ஹால்ல குழந்தைகளோட படுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரேவதியும் பால் செம்பை வாங்கிக்கிட்டு அந்த மாடிக்கு போயிருக்காங்க. அந்த அறையில சங்கர் கட்டில உட்காந்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ரேவதி பால் செம்போட உள்ள போய் அந்த அறையோட கதவை சாத்திக்கிறாங்க. நேரம் சரியா ஒரு 8 மணி இருக்கும். வெளிய மழை சோன்னு பெய்யுது. கீழே ஹால்ல ரேவதியோட அக்கா 2 பேரும் தன்னோட குழந்தைகளையும் படுக்க வச்சுட்டு அவங்களும் ஹால்ல தூங்கிட்டு இருக்காங்க. இருக்க மழை ரொம்ப பெருசா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். மாடியில ரேவதி அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு லதா முழிச்சிடுறாங்க. இப்போ ராணியை எழுப்பி, ஏய் ரேவதி அழுதுகிட்டு இருக்காடி, என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க, வா மேல போய் பார்க்கலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ராணி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா மாப்பிள்ளை ஏதாவது ஹார்ஸா நடந்திருக்கலாம், அதனால கூட அவ அழலாம் இல்லையா, நம்ம போய் இந்நேரத்துக்கு இதை என்னன்னு கேட்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசாம தூங்குக்கா, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இருக்க அந்த சத்தம் ரொம்பவே தேமி அழுகிற மாதிரி பயங்கரமா கேட்டிருக்கு. இதை கேட்டு பொறுமை இழந்த லதாவும் ராணியும் குழந்தைகளை மட்டும் ஹாலில் படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த மாடிக்கு ஏறி போயிருக்காங்க. அந்த அமைதியான இரவுல இவங்க அந்த மரத்தாலான படிக்கட்டுல ஏறும்போது அந்த அறையே டொங்குன்னு அதறி இருக்கு.
அப்படி அவங்க மேல் ஃப்ளோருக்கு போனதும் இப்போ அந்த சத்தம் பங்களாவுக்கு வெளியே கேட்குற மாதிரி கேட்டிருக்கு. இவங்க 2 பேரும் இப்போ போய் ரேவதியோட அறை கிட்ட நின்று ரேவதி ரேவதின்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா அந்த அறைக்குள்ள ரேவதியும் சங்கரும் அசந்து தூங்குற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏண்டி அழுகை குரல் கேட்டுச்சே, அந்த அழுகை குரல் எங்க இருந்து வந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் நல்லா தூங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த அழுகை குரல் ரேவதியோட குரல் மாதிரி தானே தெரிஞ்சிச்சுன்னு பேசிக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாடியோட அறையில யாரோ கொலுசு சத்தத்தோட தடதடன்னு ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு 2 பேருமே பதறி போயிடுறாங்க. அப்போ ராணி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா வாக்கா கீழே போயிடலாம், எனக்கு என்னமோ இது பயமா தெரியுதுக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா கீழே வந்து குழந்தைகளோட படுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகும் மாடியில பல விசித்திரமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் கண்ணை மூடி தூங்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா விடிகிற வரைக்கும் தூக்கமே வரல. மறுநாள் காலையில எழுந்த ராணியும் லதாவும் கிச்சன்ல போய் டீ போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் டிஃபனுக்கு தேவையான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரேவதி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. ரேவதி கிச்சனுக்குள்ள வந்ததும் லதாவும் ராணியும் என்ன கேக்குறாங்கன்னா, நைட் எதுக்கடி அழுதுகிட்டே இருந்த, மாப்பிள்ளை ஏதாவது உங்ககிட்ட ஹார்ஸா நடந்துகிட்டாரா இல்ல ஏதாவது திட்டினாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, நானும் அழுதேன், நான் அழவே இல்லையே, நான் ரூமுக்குள்ள போனதும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும், அவர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பயப்படாதப்பா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், முதல்ல நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நமக்குள்ள மற்றதெல்லாம் வச்சுக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு நாங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி அந்த மாதிரி சொன்னதும் லதாவுக்கும் ராணிக்கும் பயங்கரமான சாக்கு. இப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஒன்று தொத்திக்குது. அப்போ நைட்டு கேட்ட அந்த அழுக்குரல் யாரோடதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை சங்கர் கீழே இறங்கி வந்திருக்காரு. மாப்பிள்ளை சங்கர் என்ன சொல்றாருன்னா, அண்ணி என்ன அண்ணி வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, நைட்டு நல்லா தூங்குனீங்களான்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட நைட் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரவாயில்ல ரூம் நல்லா வசதியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சங்கர் என்ன சொல்றாருன்னா, அண்ணி எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நம்ம எஸ்டேட்டை சுத்திலும் சைட் சீயிங் சூப்பரா இருக்கும், முக்கியமான வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறேன், நீங்க தயாரா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் கீழே இருக்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரேவதி மாடியில் இருக்க பாத்ரூம்குள்ள குளிக்க போயிருக்காங்க. அந்த பாத்ரூம் எப்படி இருக்கும்னா, அந்த காலத்து பாத்ரூம், அதாவது 10க்கு 10 சைஸ்ல பெரிய பாத்ரூமா இருக்கும். அந்த பாத்ரூம்குள்ளே தண்ணி தொட்டி, டாய்லெட்டு, குளியலறைன்னு எல்லாமே காம்பேக்டா இருக்கும். ரேவதிக்கு இந்த மாதிரி பாத்ரூம்ல குளிச்சு பழக்கம் இல்ல, அது ஒரு ஓப்பன் பாத்ரூம் மாதிரி இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பாத்ரூம்ல குளிக்கிற அனுபவம் ரேவதிக்கு புதுமையா இருந்திருக்கு. ரேவதி அந்த தண்ணி தொட்டியில் இருக்க தண்ணியில குளிச்சுட்டு அதே அறைக்குள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு உருவம் கருப்பா நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது ரேவதியவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன ரேவதி சடார்னு திரும்பி பார்த்திருக்காங்க. ரேவதி பார்த்த அந்த காட்சி ரேவதிக்கு தலையே சுத்திருச்சு. அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு கருப்பு கலர் பெண் உருவம் புகை மூட்டம் மாதிரி ரேவதியவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன ரேவதி வீச்சுன்னு கத்தியிருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்ட சங்கர் வேகமா பாத்ரூம் வாசல் கிட்ட வந்து, ஏ ரேவதி என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ ரேவதி பயந்துகிட்டே கதவை திறந்து சங்கர் கிட்ட, என்னங்க துணிக்கு பின்னால ஒரு உருவம் நிக்குதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சங்கர் ரேவதி காமிச்ச இடத்துல போய் பார்த்திருக்காரு. அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஏன் ரேவதி இதுக்கு போய் பயப்படுற, அங்க துணிமணி தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து பயந்துருக்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுவும் பயப்படுறதுக்குலன்னு சொல்லி ரேவதியை ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க எல்லாரும் குளிச்சு ரெடி ஆனதுக்கு பிறகு ராணியும் லதாவும் இவங்க எல்லாத்துக்கும் டிஃபன் பரிமாறுறாங்க. அப்படி டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் சங்கரோட ஜீப்ல இவங்க எல்லாரும் சைட் சீயிங்க்கு கிளம்பி இருக்காங்க. அன்று பகல் முழுவதும் போடிமெட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் அத்தனையும் சுத்தி பார்க்கறாங்க. முக்கியமான வியூ பாயிண்ட்ஸையும் பார்த்துருக்காங்க. அப்படி அவங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மறுபடி எஸ்டேட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்த அவங்க எல்லாரும் ஹாலில் உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கிறாங்க. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ரேவதியும் சங்கரும் மாடிக்கு தூங்க போயிருக்காங்க. இப்போ கீழே ஹாலில் லதாவும் ராணியும் அவங்களோட குழந்தைகளையும் தூங்க வச்சுட்டு அவங்களும் படுத்திருக்காங்க.
அப்போ நள்ளிரவு 1 மணி இருக்கும். மாடியில ஏதோ அம்மிக்கல்ல சரக் சரக்குன்னு அரைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு ராணி முழிச்சிருக்காங்க. லதாவை பார்த்திருக்காங்க. லதா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நேத்து கேட்ட அதே அழுகுரல் கூடவே சேர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட ராணிக்கு அள்ளு விட்டுருது. வேகமா லதாவை எழுப்பி இருக்காங்க. லதா கண்ணு முழிச்சு பார்த்துட்டு என்ன ராணி என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. அக்கா அமைதியாரு, நேத்து கேட்ட மாதிரி அதே அழுகுரல் மாடியில கேக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லதாவும் அந்த சத்தத்தை கேட்டிருக்காங்க. அந்த சத்தம் மாடியில இருந்து தான் வருதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ராணி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா அந்த குரல் ரேவதியோட குரல் மாதிரி தான்க்கா இருக்கு, அவ தான் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. வாக்கா மாடியில போய் என்னன்னு பார்க்கலான்னு கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக இவ இப்படி அழுகுறானே தெரியலக்கா, நம்மள நம்பித்தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும், வா போய் பார்க்கலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் பயம் அதிகமாவே இருந்தாலும் மேல கேட்கிற அந்த குரல் தன்னோட தங்கையோட குரல். அந்த பாசத்துல வேகமா மாடிப்படியில ஏறி இருக்காங்க. அப்படி மாடிப்படிகள்ல ஏறி அந்த ஸ்டெப்ஸோட கார்னர்ல திரும்பி இருக்காங்க. அந்த கார்னர்ல கருப்பு கலர்ல புகை மாதிரி ஒரு உருவம் நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேராலையும் அந்த உருவத்தை தெளிவாவே பார்க்க முடியல. அது ஒரு ஷேடோ மாதிரி கலங்களா தெரிஞ்சிருக்கு. அது இப்போ இவங்களுக்கு பக்கத்துல மெதுவா நெருங்கி வந்திருக்கு. இவங்க 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அது கண்ணிமிக்கிற நேரத்துல இவங்க 2 பேரையும் முழு விசையோட கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருக்கு. அவங்க 2 பேரும் படியில இருந்து கடகடன்னு உருண்டு கீழே வந்து விழுந்திருக்காங்க. கை கால்கள் முழுவதும் சின்ன சின்ன சிராய்ப்பு காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவங்களுக்கு பயத்துல என்ன பண்றதுனே தெரியல. கை கால்கள்லாம் வெட வெடன்னு நடுங்கி இருந்திருக்கு. முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்து இருக்கு. அப்போ லதா என்ன சொல்றாங்கன்னா, ராணி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷம் இருக்கு ராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராணி என்ன சொல்றாங்கன்னா, காலையில பொழுது விடிஞ்சதும் சங்கர் கிட்ட நைட்டு நடந்த சம்பவத்தை சொல்லிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லதா என்ன சொல்றாங்கன்னா, வேணா ராணி அவசரப்படாத, இன்னைக்கு காலையில தான் இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை நம்ம ரேவதி வந்த யோகத்துல தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு ஏதாவது கிளப்பி விட்டோம்னா அது தப்பா போயிரும் சொல்லியிருக்காங்க. அதனால இன்று இரவு நடந்த விஷயத்த யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல நள்ளிரவு 1 மணி இருக்கும். ரேவதிக்கு யூரின் அர்ஜென்ட்டா இருந்திருக்கு. அப்போ தன்னோட கணவரை பார்த்திருக்காங்க. சங்கர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. சரி அவரை தொந்தரவு பண்ண வேணாம், பாத்ரூம் பக்கத்துல தானே இருக்கு, நம்மளே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரேவதி வெளியே வந்திருக்காங்க. ரேவதி பாத்ரூமுக்கும் போயிருக்காங்க. அப்படி பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அந்த கிச்சனை கடந்து தான் அவங்களோட பெட்ரூமுக்கு வந்தாகணும். அப்போ கிச்சனுக்குள்ள யாரோ பாத்திரங்களை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. உள்ளுக்குள்ள பூனை ஏதாவது இருக்குமான்னு கிச்சனோட வாசல்ல இருந்து பார்த்திருக்காங்க. அப்போ ரேவதி பார்த்த அந்த காட்சி ரேவதிக்கு அள்ளு விட்டுருக்கு. அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா, அந்த கிச்சனுக்குள்ள மூலையில ஒரு அம்மிக்கல் இருந்திருக்கு. அதை யாரோ உட்காந்து அரைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை நல்லா உத்து பார்த்திருக்காங்க. அது நேத்து பாத்ரூம்ல பார்த்த அதே கருப்பு உருவம். அது தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கரேர்னு மூக்குல 2 பக்கமும் மூக்குத்தியெல்லாம் போட்டுக்கிட்டு ஆவேசமா அம்மிக்கல்ல அரைச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போன ரேவதி இந்த இடத்துல இருந்து ஓடிடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உருவம் ரேவதிக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. ரேவதி பயத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க. அடுத்த நொடி அந்த உருவம் ரேவதி மேல தொப்புன்னு வந்து மோதி இருக்கு. இப்போ அந்த ஆன்மா ரேவதியை பொசஸ் பண்ணிருது. அதாவது அந்த ஆன்மா ரேவதியோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருது. ரேவதி எந்த ஒரு சலனமும் இல்லாம அப்படியே நேரா நடந்து போய் கட்டில போய் படுத்திருக்காங்க. இப்போ காலையில வழக்கம் போல லதாவும் ராணியும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாடியில இருந்து சங்கர் கீழே இறங்கி வந்து, உங்க தங்கச்சி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான்னு, நான் வெளியில ஒரு வேலையா கிளம்பி போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு. அன்று காலை 9 மணி ஆகியும் ரேவதி கீழே இறங்கி வராததால லதாவும் ராணியும் மாடியில போய் பார்த்திருக்காங்க. ரேவதியோட முகம்லாம் வெளிரி போய் கண்ணை சுத்திலும் கருவளையம் விழுந்த மாதிரி இருந்திருக்கு. மேலும் கை கால்கள் எல்லாம் சிவப்பு சிவப்பா தடுப்பு தடுப்பா இருந்திருக்கு. அதை பார்த்த லதா ரேவதியை எழுப்பி, என்னடி ஆச்சு, உன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நைட்டு சரியா தூங்கலையான்னு கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி கை கால்லாம் சிவப்பு சிவப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராணி என்ன சொல்றாங்கன்னா, கிளைமேட் சேராததால ஏதாவது அலர்ஜி மாதிரி இருக்குமோன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா ரேவதி இவங்க 2 பேர் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியா இவங்கள உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ரேவதி கிட்ட டீயை கொடுத்துட்டு லதாவும் ராணியும் ரேவதி கிட்ட குளிச்சுட்டு கீழே வந்து டிஃபன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. ரேவதியும் கீழே வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம மறுபடி மாடிக்கு போயிருக்காங்க. இப்போ வெளியே போயிட்டு வந்த சங்கர் வேகமா வீட்டுக்குள்ள வந்து, அண்ணி எல்லாரும் குளிச்சு ரெடியா இருக்கீங்களா? அப்பா எனக்கு கால் பண்ணி ரேவதியும் நீயும் பக்கத்துல இருக்க கருப்புசாமி கோயில போய் சாமி கும்பிட்டுவான்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து போகலாம், நீ கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ரேவதி எங்க அண்ணின்னு கேட்டிருக்காரு. ரேவதி மாடியில் இருக்கான்னு சொன்னதும் சங்கர் மாடிக்கு போய் ரேவதி கிட்ட வா கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு ரேவதி சங்கரையே முறைச்சு பார்த்துருக்காங்க. அப்படி முறைச்சு பார்த்துட்டு நான் கோயிலுக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரேவதி நான் தான் வரலன்னு சொல்றேன், எதுக்கு என்னைய வலுக்கட்டாயமா கூப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராணியும் லதாவும் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி வேணா விடுங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல, கை கால்கள் எல்லாம் ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சங்கர் குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கருப்பசாமி கோயிலுக்கு தனியா கிளம்பி போயிடுறாரு. அப்படி சங்கர் வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் லதாவும் ராணியும் மதிய உணவுக்காக கிச்சன்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரேவதி குழந்தைகளோட ஹாலில் உட்காந்து அமைதியா டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல லதா எதேச்சியா ஹாலில் வந்து எட்டி பார்த்துருக்காங்க. ஹாலில் குழந்தைகள் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க, ரேவதியை காணோம். குழந்தைகள் கிட்ட ஏய் சித்தி எங்கடி போனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, சித்தி அப்பவே எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லதாவும் ராணியும் குழந்தைகள் சொன்ன பக்கம் போய் பார்த்துருக்காங்க. அங்க தோட்டத்து கிணத்து மேட்ல ரேவதி மேலே ஏறி நிக்கிறது தெரியுது. அது ஒரு ஆழமான கிணறு. அந்த கிணத்து மேட்ல ஏறி நின்று குதிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த லதாவும் ராணியும் தன்னோட தங்கை எதுக்காக அந்த கேணி மேட்ல போய் நிக்கிறான்னு வேகமா ஓடி போய் ரேவதியை கீழே இழுத்துருக்காங்க. ரேவதி கிட்ட ரேவதி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கு நீ இந்த கேணி மேட்டு மேல வந்து நிக்கிறன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேவதி என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வந்து நின்னேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராணி என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டி தப்பி தவறி விழுந்திருந்தா என்ன ஆகுறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேவதி எதுவுமே பேசாம அவங்கள முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போயிருக்காங்க. ரேவதி இந்த மாதிரி நடந்துகிட்டதும் லதாவுக்கும் ராணிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடி ஆச்சு இவளுக்கு, ஒரு மாதிரி நடந்துக்கிறாளேன்னு கேட்டிருக்காங்க. எதனாலடி இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறான்னு கேட்டதும் ராணி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா ரேவதி நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கும் போல தெரியுதுக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு லதாவும் ஆமா ராணி, நான் காலையிலே அவன் முகத்தை பார்த்தப்பவே நினைச்சேன், எனக்கும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷியம் இருக்கு, இதை யார்கிட்ட சொல்லி எப்படி சரி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அன்று முழுவதும் ரேவதி தூங்கிக்கிட்டே இருக்காங்க, கீழே சாப்பிட கூட இறங்கி வரல. அன்று வெளியே போன சங்கர் இரவு 8 மணி அளவுல எஸ்டேட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்குள்ள வந்த சங்கர் கையில பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை அவங்க அண்ணிக்கிட்ட கொடுத்து, அண்ணி இந்தாங்க, நீங்களும் குழந்தைகளும் இதை சாப்பிடுங்க, ரேவதி எங்கன்னு கேட்டிருக்காரு. ரேவதி மாடியில் இருக்கான்னு சொன்னதும் சில பழங்களை எடுத்துட்டு மாடிக்கு போயிருக்காரு. அப்படி மாடிக்கு போனவர் மாடியில போய் பார்த்திருக்காரு, ரேவதி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி தூங்குறத பார்த்த சங்கர் அந்த கட்டில்ல அவரும் போய் படுத்திருக்காரு. அவங்க பக்கத்துல போய் படுத்த சங்கர் அவங்க மேல ஆசையா கைய போட்டிருக்காரு. இப்போ டக்குன்னு முழிச்சு பார்த்த ரேவதி, ஏண்டா உனக்கு இதே வேலையா போச்சா, இதே அறையில தானே என்னைய கொன்ன அப்படின்னு கோவத்தோட பேசிட்டு சங்கரோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. அப்படி அரைஞ்சவங்க சங்கரை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ ரேவதி சங்கர் மேல ஏறி உட்காந்து பக்கத்துல பழம் அறுக்கிறதுக்கு வச்சிருந்த கத்தியை எடுத்து சங்கரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ரேவதியோட இந்த தடாலடியான மாற்றத்தை பார்த்து பதறி போன சங்கர் வேகமா ரேவதியோட கையை பிடிச்சு தடுத்திருக்காரு. இப்போ ரேவதியோட குரலை நல்லா கவனிச்சு பாக்குறாரு. அது ரேவதியோட குரலே இல்ல, அந்த குரல் வேற யாரோ பேசுற மாதிரி கேக்குது. முகத்தை உத்து பார்த்திருக்காரு, அந்த முகத்துல ரேவதி முகமே இல்ல, அது வேற ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி தெரியுது. அந்த உருவத்தை பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருந்திருக்கு. இப்போ சங்கர் வேகமா அந்த கத்தியை புடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு ரேவதியை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காரு. ரேவதி ஆக்ரோஷமா கத்துனதும் வேற வழி இல்லாம ரூம் கதவை பூட்டிட்டு கீழே இறங்கி ஒடியாந்துருக்காரு. அப்படி கீழே வந்தவரு, அண்ணி வேகமா மேல வந்து பாருங்க, ரேவதிக்கு என்னாச்சுன்னு தெரியல, பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லியிருக்காரு. சங்கர் அந்த மாதிரி சொன்னதும் லதாவும் ராணியும் வேகமா சங்கரோட சேர்ந்து வந்து அந்த மாடியில பார்த்திருக்காங்க. அங்க மாடியோட படுக்கை அறை வெளியே பூட்டப்பட்டிருக்கு, ஜன்னல் வழியா பார்த்திருக்காங்க.
ரேவதி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கீழே குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி உரிமிக்கிட்டே இருக்காங்க. அப்போ லதா, ஏண்டி ரேவதி என்னாச்சு உனக்கு, எதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டதும் அதுக்கு ரேவதி முடிய சடார்னு சிலிப்பிக்கிட்டு, என்னது ரேவதியா, என்னோட பேரு சின்னத்தாயி, என்னோட இடத்துல உங்களுக்குலாம் என்ன வேலை, முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சத்தம் போட்டிருக்காங்க. தரையில கடந்த கத்தியை எடுத்து ஜன்னல் பக்கம் எரிஞ்சிருக்காங்க. அது நல்ல வேலையா யார் மேலையும் படாம ஜன்னல் கம்பியிலே பட்டு ரூமுக்குள்ளே போய் விழுந்திருக்கு. அப்போ சங்கர் என்ன கேட்கிறாருன்னா, அண்ணி ரேவதிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லதாவும் ராணியும், தம்பி சொல்றோன்னு கோச்சுக்காதீங்க, இது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டதே இல்லை. என்னைக்கு உங்க பங்களாவுக்குள்ள நாங்க வந்தோமோ, இந்த பங்களாவுக்குள்ள நாங்க அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னு அவங்க 2 பேர் சொன்னதும் சங்கருக்கும் இப்போ பயம் வந்துருது. இப்போ சங்கர் அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எங்களால ரேவதியை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் சங்கரோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட கார்ல கிளம்பி போடிமெட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அந்த கருப்புசாமி கோயில்ல இருந்த பூசாரியையும் விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்ச பூசாரி சங்கரோட அப்பா கிட்ட, உங்களுக்கு முன்னாடி இந்த எஸ்டேட்டை வாங்கினவங்களுக்கு இதே மாதிரி அமானுஷ்யங்கள் நடந்துச்சுன்னு தான் இந்த எஸ்டேட்டை உங்களுக்கு கம்மியான விலைக்கு மாத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ்டேட்டை ஒரு பெரிய பணக்காரர் தான் முத ஆரம்பிச்சாரு. அந்த எஸ்டேட்டோட ஓனர் அவரோட பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை விட கொஞ்சம் வசதி கம்மியான பொண்ணு. அந்த பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிட்டு இதே தோட்டத்துல தான் புதைச்சதாக சொல்லப்படுது. அப்படி அந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட ஆன்மா அவங்க எல்லாரையும் பழி வாங்கிருச்சு. அதற்கு பிறகு இந்த எஸ்டேட் பல வருடங்களா பூட்டி தான் கிடந்துச்சு. அதற்கு பிறகு இதை வெளியூர்காரர் ஒருத்தர் வாங்கி பண்ணையாளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணாரு. ஆனா அந்த பண்ணையாலும் மர்மமான முறையில இந்த எஸ்டேட்டுக்குள்ள இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு இந்த எஸ்டேட் பல வருடங்களா பராமரிப்பு இல்லாம தான் இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் இந்த எஸ்டேட்டை உங்களுக்கு வித்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இந்த எஸ்டேட்டை வச்சுக்காதீங்க, யாருக்காவது வாங்கின விலைக்கே மாத்தி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வீட்டுக்குள்ள வந்த பூசாரி அந்த வீட்டோட ஹால்ல பூஜைக்கு தேவையான ஜாமான்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த சக்கரத்துல ரேவதியை உட்கார வச்சிருக்காங்க. ரேவதிய அந்த பூஜை சக்கரத்துல உட்கார வச்சிருக்காரு. ரேவதி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஆக்ரோஷமா ஆடி இருக்காங்க. இப்போ பூசாரி ரேவதி கிட்ட, நீ யாரு, எதுக்காக இந்த சின்னஞ்சிறுசுகளை பிடிச்சிருக்கன்னு கேட்டதும் ரேவதி உடம்புக்குள்ள இருந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்கு. என்னோட பேரு சின்னத்தாயி, இந்த வீட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை அகாலமா கொன்னு புதைச்சிட்டாங்க. அப்படி என்னைய கொன்னவங்களை எல்லாரையும் நான் பழி வாங்கிட்டேன். இது என்னோட இடம், இங்க யாருமே இருக்க கூடாதுன்னு ஆக்ரோஷமா கத்தி இருக்கு. இப்போ பூசாரி என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற மாதிரி நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், ஆனா நீ இந்த பொண்ணோட உடம்ப விட்டு இறங்கிருவியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்குள்ள யாரும் வராத வரைக்கும் நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ரேவதி உடம்புல இருந்து வெளியேறி இருக்கு. இப்போ ரேவதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ரேவதி முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி இருக்காங்க. அந்த ஆன்மா ரேவதி உடம்புல இருந்து விலகிருச்சு. இனிமே இங்க யாரும் இருக்க வேணாம், முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புவோன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரேவதி நார்மலா தான் இருக்காங்க. அப்போ பூசாரி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல இந்த இடத்த நீங்க வச்சிருக்காதீங்க, யாருக்காவது மாத்தி விட்டுருங்க, இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க எல்லாரும் அந்த எஸ்டேட்ல இருந்து போடி நாயக்கனூருக்கு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு ரேவதி நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க உடம்புல இருந்த மார்க்கு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு ரேவதி பழைய மாதிரி சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த எஸ்டேட்டை அவங்களோட மாமனார் யாருக்கோ வித்ததாகவும், இன்னமும் அந்த எஸ்டேட்டுக்குள்ள அமானுஷ்யமான குரல் கேட்டுக்கிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த பெண்ணோட அலறல் சத்தம் அந்த எஸ்டேட்டுக்குள்ள கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.